வெல்கம் டு தூய பாலின் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணை வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. அடுப்பங்கரை நிகழ்ச்சியில் தினம் புது புது வெரைட்டியான ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. வீட்டில் குக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்காக நிறைய அழகான ரெசிபிஸ் காத்துட்ருக்கு. டுடே ஸ்பெஷல் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்ப்போம். அடுப்பங்கரையோட முதல் செக்மெண்ட் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிச்சன் குயின் செக்மெண்ட் குள்ள தான் போக போறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இந்த கிச்சன் குயின்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ நம்ம கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரராக இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர். பேச சொன்னால் ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறாங்க. இதை தாண்டி அவங்க என்ன குக் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடைனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம நிறைய வடை சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த வடை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வடையாக இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வடை, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள இன்வைட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சித்ரா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சித்ரா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சித்ரா, எங்களுக்காக இன்னைக்கு என்ன குக் பண்ண போறீங்க? சொரா மீன் வடை. சொரா மீன் வடை. சொரா மீன்ல புட்டு சாப்பிட்ருக்கோம். குழம்பு கூட சொரா மீன்ல செஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வடையா? ஆமா. ஓகே, இதை யார் கண்டுபிடிச்சது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாது, செஞ்சு தர சாப்பிட்டு போயிட்டு அடுத்து அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சித்ரா, இன்னைக்கு நம்ம வந்து சொரா மீன் வடை செய்ய போறோம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் சித்ரா நமக்காக சுறா மீன் வடை செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்டா இருக்குல்ல கேட்க. ஸோ இந்த ரெசிபி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சுறா மீன் வடை செய்ய தேவையான பொருட்கள்: சுறா மீன் 1/2 கிலோ, வெங்காயம் 1, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, கடலை மாவு தேவையான அளவு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். சுறா மீன் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்ம சித்ரா இதை எப்படி செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். ஸோ சித்துமா, ஆரம்பிச்சிருவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் போட்டு சிம்ல வச்சிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து சொரா மீனை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சொராவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது வந்து வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள். ஓகே, கரம் மசாலா கொஞ்சமா. ஓகே, எல்லாமே ஒரே ப்ரொபோர்ஷன் தான். ஆமா, ஒரு 1/4 டீஸ்பூன். ஆமா. மிளகுத்தூள். ஓகே, ஜீரகத்தூள். ஓகே, உப்பு இதுக்கு தேவையான அளவு, கடலை மாவு. ஓகே, கடலை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது பச்சை மிளகா. ஓகே, பச்சை மிளகா நிறைய ஆட் பண்ணுமோ? இல்லை, ஒன்று அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஓகே, இதெல்லாம் போட்டு நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டோம். இப்போ இதில் எல்லாமே போட்டாச்சு. ஓகே, ஸோ சித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பேசிக்கா? நான் வந்து நர்சிங் முடிச்சிருக்கேன். ஹோம் நர்ஸ். நான் ஹோம் நர்ஸாக இருக்கீங்களா? சூப்பருங்க. ஸோ சித்ரா, உங்கள் நேட்டிவ் எது? என்னுடைய நேட்டிவ் சென்னை. எல்லாமே சென்னை தான். பிறந்தது வளர்ந்தது பொன்னேரி. ஓகே, ஒரு 10th முடிச்ச உடனே நாங்கள் இங்கே வந்துட்டீங்க. ஸோ ஏன் நர்சிங் சூஸ் பண்ணீங்க? ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா? அப்படியெல்லாம் எனக்கு முடியாதவங்கள பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, ஸோ சர்வீஸ் மைண்டோட தான் எடுத்துருக்கீங்க. வெரி நைஸ். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க சித்ரா? ஹாபீஸ்னால் என்ன வச்சுருப்பீங்க? குக்கிங் தான். குக்கிங் தான். பொழுதுபோக்கே சமைக்கிறது தான். ஸோ உங்கள் சமையல் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? என் சமையல் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் சாப்பிட்ற எல்லாருக்குமே பிடிக்கும். அடடா, சூப்பருங்க. அப்போ கைவசம் இன்னொரு பிஸ்னஸும் நமக்கு இருக்கு இல்லையா? இருக்கு.
இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ வடை போட்டுடலாம். தட்டி எடுக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ அப்போ அந்த படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது இந்த மாதிரி ஹாபிஸ்லாம் இல்லையா உங்களுக்கு? இருக்கு, பிடிக்கும். அது பிடிக்கும். ஸோ யாரோட திரைப்படங்கள் விரும்பி பார்ப்பீங்க? யாருது நல்லா இருக்கோ எல்லா படமும் பார்ப்போம். ஸோ பொதுவாகவே வந்து சொரா மீன் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அதில் வடை செய்யணுன்றதுலாம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நம்ம வீட்டில் நார்மலாக இருக்க சொல்ல ஃபிஷ்ஷில் வந்து குழம்பு வைப்போம், ஃப்ரை பண்ணுவோம், அது மாதிரி செய்வோம். எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண ஐட்டம்ஸ் தான் இது. ஸோ இது வந்து நம்ம சொரா மீனில் செய்கிறோம்ல, வேறு ஏதாவது மீன்? எல்லா ஃபிஷ்லேயும் செய்யலாம். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முள் இல்லாமல் இருக்கும். மற்ற மீன்னா முள் எடுக்க சொல்லுவோம். ஆமாம், முள் எடுக்க சொல்லுவோம். நிறைய 1-2 முள் போயிட்டு குழந்தைங்களுக்கு தொண்டையில் சிக்கிக்கிச்சுன்னா கஷ்டமாயிடும். இது முள் இருக்காது. அதுக்காக இது பிளான் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு போலயே. ஆல்மோஸ்ட் ரெடி. சுறா மீன் வடை செய்முறை. ஒரு பாத்திரத்தில் வேக வைத்து மசித்த சுறா மீன், வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, கடலை மாவு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு கலந்து வடை போல் தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சூடான சுவையான சுறா மீன் வடை தயார். ஸோ சித்ரா, நம்மளோட சுறா மீன் வடை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடுவோமா? பண்ணலாம். எஸ், தேங்க்யூ. நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி தான் சுறா மீனில் குழம்பு சாப்பிட்ருப்போம், புட்டு சாப்பிட்ருப்போம். பட் வடை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ உண்மையிலேயே நம்மளோட டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. பொதுவாக பல பேருக்கு வந்து சீ ஃபுட்ஸ் பிடிக்காது. ஏன்னா வந்து அந்த மீனோட அந்த ஸ்மெல் வந்து சில பேருக்கு ஒத்துக்காதுன்றதால சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த டிஷ்ஷில் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. கிரன்ச்சியாக இருக்குது. பொதுவாக நம்ம மக்களுக்கு வந்து கிரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருந்தால் சாப்பிட வந்து அடுத்த பீஸ் சாப்பிடணுன்ற ஆர்வம் வரும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் சாப்பிட்டு அடுத்த பீஸ் எப்போ சாப்பிடுவோன்னு எனக்கே ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக சமைச்சு கொடுத்துருக்கீங்க. அண்ட் சுறா மீனில் ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் சொல்லி கொடுத்ததுக்கும் அடுப்பாங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி சித்ரா. ஜெயா டிவியில் அடுப்பாங்கரை ஷோவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் சித்ரா நமக்கு வந்து சுறா மீனில் வடை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டியிருக்காங்க. நீங்கள் மீனில் வந்து கட்லெட் சாப்பிட்ருப்பீங்க, சமோசா சாப்பிட்ருப்பீங்க, ஃப்ரை சாப்பிட்ருப்பீங்க, குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த வடை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நிறைய பேருக்கு சீ ஃபுட்ஸ் பிடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த செக்மெண்ட்டோட என் பார்ட் வந்தாச்சு. அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டீன் கிச்சன். டீனேஜர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ண இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஷெஃப் தாமு சார் டீனேஜர்ஸ்க்கு புது ரெசிபிஸாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ இன்னைக்கும் ஒரு டீனேஜருக்கு ஒரு புது ரெசிபி சொல்லிக் கொடுக்க போறாரு. வாங்க பார்க்கலாம். வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். நிறைய சமையல், நிறைய டேலண்ட்ஸ். இட் இஸ் ஒன்லி பாசிபிள் இன் அடுப்பங்கரை டீன் கிச்சன். யங்ஸ்டர்ஸ் நிறைய டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்திருக்கவங்க பவானி. பவானி, சொல்லுங்க பவானி. என் பேர் பவானி சார். ஓகே. காகிதமத் காலேஜ் படிக்கிறேன். மேடாவக்கம்ல இருக்கு. சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. 3rd இயர் சார், ஃபைனல் இயர். ஓகே. சொந்த ஊர் திருவண்ணாமலை. ஓகே, வெரி குட். ஓ, சித்தர்கள் இருக்கணும் திருவண்ணாமலை. வெரி குட். ஓகே. உங்களோட ஆம்பிஷன்மா? ஆம்பிஷன் சிஏ பண்ணணும்னு ஆசை. வெரி குட். பட் பேங்கிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க வீட்ல. பேங்கிங் பண்ணிடலாம். அப்ப என்ன பண்றாங்க? அப்பா கடை வச்சிருக்காங்க சார். வெரி குட். ஓகே. அண்ட் உங்களுடைய ஹாபிஸ் என்ன? ஹாபிஸ் டிராயிங் பண்ணுவேன் சார். டிராயிங் குக்கிங் பண்ணுவேன். எப்பயாவது வீட்ல. குக்கிங் பண்ணுவீங்களா? வெரி குட். ஓரளவுக்கு பண்ணுவேன் சார். ஓரளவுக்கு நல்லா பண்ணுவீங்க. வெரி குட். வெஜிடேரியன் பிடிக்குமா, நான் வெஜிடேரியன் பிடிக்கும்? ரெண்டுமே பண்ணுவேன் சார். ரெண்டு பண்ணுவீங்க. வெரி குட். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஷட்டில் விளையாடுவேன் சார். ஷட்டில் டென்னிஸ், ஷட்டில் காக் மாதிரி விளையாடுவீங்க. இன்னைக்கு நம்ம டீன் கிச்சன்ல பவானிக்கு சொல்லித்தர போற டிஷ் ஒரு கலக்கலான அட்டகாசமான நெத்திலி வறுவல். அந்த நெத்திலி வறுவலை நாங்கள் 2 பேரும் கிச்சனில் போய் செய்ய போகிறோம். பலமா? நம்ம டீன் கிச்சனில் இன்னைக்கு பவானிக்கு சொல்லித்தர போகிற டிஷ் நான் சொன்னேன், நெத்திலி வறுவல். அந்த நெத்திலி வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் தான் பார்ப்போம். நெத்திலி 1/4 கிலோ,
மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 5 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, புளி தண்ணி 1/2 எலுமிச்சை அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன். நெத்திலி போட்டுருங்க. இல்லையா சார்? எல்லாம் போட்டுருவா சார்? எல்லாம் போட்டுருங்க. போதும். போதுமா? மிளகாத்தூள் போடுங்க. போடுங்க. இவ்வளோ சார்? இன்னும் போடுங்க. இன்னும் போடுங்க. வா, சூப்பர் 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 சூப்பர். தனியாத்தூள் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம். சூப்பர். போதும். மஞ்சள் தூள் போடுங்க. போதுமா சார்? போடுங்க போடுங்க போடுங்க. இன்னும் கொஞ்சம். போதும். உப்பு போடுங்க. இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். போதுமா சார்? இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடுங்க. சூப்பரா. போதும். வெரி குட் வெரி குட் வெரி குட். கருவேப்பிலை எடுங்க. இதில் போடுவா சார்? கொஞ்சம் புளி தண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். போதும். சூப்பர். இதில் நெத்திலியில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, கருவேப்பிலை, அதே மாதிரி புளி தண்ணி போட்டு அழகாக பெசரிட்டோம். நல்லா பெசரி வச்சுக்கோங்க. வா, இன்னும் கொஞ்சோண்டு புளி தண்ணி விடுங்க. கொஞ்சமாக புளி தண்ணி விடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். போதுமா சார்? போதும் 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 போதும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கீழே இருந்து. யா 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 யா. சூப்பரா. அடேங்கப்பா. ஓகே, என்ன விடுமா? இது 2 விதமாக நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். நம்ம பண்ணுறது ஷாலோ ஃப்ரை ஒன்று, வேணுன்றவங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் விடுமா? ரொம்ப கிறிஸ்பாக வேணுமா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க? நெத்திலி போடுங்க. அப்படி. இது பேர் என்னம்மா? நெத்திலி மீன் ஃப்ரை. நெத்திலி மீன் ஃப்ரை. அம்மா உங்களை பற்றி சொல்லுங்கம்மா கொஞ்சம். உங்கள் காலேஜை பற்றி உங்களை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார். நல்லது, படிங்க. நான் கேட்குறது காலேஜில் எப்படி, என்ன மாதிரி டீச்சிங்கு எப்படி இருக்குது? காலேஜ் நல்லாயிருக்கும் சார். அப்புறம் இப்போ சொல்லிக் கொடுக்குறது நல்லாயிருக்கும் சார். ஓகே. இங்கெல்லாம் போடுங்க. இங்கே போடுங்க. வெரி குட். இன்னும் இந்த பக்கம் போடுங்க. இது பேர் என்னம்மா? நெத்திலி மீன் ஃப்ரை சார். செஞ்சுருக்கீங்களா? இல்லை சார், வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சது இல்லை. அம்மா எப்பயாவது செய்வாங்க. கொஞ்சம் எண்ணெய் சுற்றி விடுங்க. வாவ். இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் நடுவில். சூப்பர் சூப்பர். கலைகிறோம். ஓகே. வாவ். பாட்டும் நானே. கொஞ்சம் சவுண்டாக பாடுங்க சார். ஏன் காது எதாவது வீக்கா? சவுண்ட் இல்லை, இது கேட்குதில்ல காது சார். எதாவது வீக்கான்னு? அப்படியெல்லாம் இல்லை சார். திருப்பி போடு. உச்சி விழுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மரம் பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னவங்க மாயம்மன கண்ணாத்தா. அக்கலை மாடு கட்டி பாலா கறந்து வச்சா பால் திரிஞ்சி போனதுன்னு சொன்னாங்க. கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை, சத்தியமா நம்ம மனம் ஒத்துக்கலை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மரம் பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னவங்க வாசையில் இருந்தாங்க. கருவல் போடுமா? வாவ். ஒரு கலக்கலான அட்டகாசமான சூப்பரான சுவையான எளிமையான நெத்திலி வறுவல் பவானி கலக்கிட்டாங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்கலாம். இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் பவானி கலக்கலான ஒரு நெத்திலி வறுவல் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒன்லி திங் மிஸ்ஸிங் சாம்பார் சாதம். அதோட இந்த நெத்திலி வறுவல் சாப்பிடும்போது கலக்கல். பவானி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பாருங்க? நல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி ஷோ. வெரி குட். நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சா? என் பாட்டு நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு சார். நான் நீங்கள் பாடி சும்மா ஆன் ஸ்டேஜ் நார்மலாக கேட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்து பாடி கேட்டிருக்கீங்களா?
நான் எப்போ பாடியிருக்கேன்? வேற ஏதாவது ஷோல பாடிருக்கீங்களா? அப்படியா? sir? சரி டேஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா இருக்கு சார். சூப்பரா வேற இருக்கு. லெவலில் இருக்குல்ல. சாம்பார் சாதம் செம்மையா இருக்கும். சமோசா இருக்குல்ல. பவனி எஸ் சார். கலக்கலான்னு ஒரு நெத்திலி ஃப்ரை பண்ணிங்க. அதுக்காக உங்களுக்கு அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கும் 2000 ரூபாய் ஒருத்தான கிஃப்ட் ஹாம்பர். நிறைய ஸ்நாக்ஸும் ஸ்வீட்டு வாங்கி நல்லா சாப்பிட்டு வாங்க. நம்ம டீன் கிச்சனில் இந்த மாதிரி குழந்தைங்க அழகாக வந்து சமைச்சிட்டு போகிறாங்க. அவங்க பாட தெரியலனாலும் நம்மளை பாட வச்சு கலாட பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் இந்த டீன் கிச்சனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்களும் இந்த டீன் கிச்சனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி வாங்க. என்னோட சேர்ந்து சமைக்கலாம். இதே மாதிரி அடுத்த டீனோட பார்க்குற விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுப்பங்கரையில இப்ப நம்ம பார்க்க போறது நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையல மிஸ்டர் கிருஷ்ணா நமக்காக விதவிதமான நம்ம ஊர் பாரம்பரிய ரெசிபிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்லி கொடுக்க போறாருன்னு வாங்க பார்ப்போம். வந்து சிந்தாமணி சிக்கனை அட்டகாசமா பண்றோம். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஆடு அது சொல்ல வேணாம், போப்போ உங்களுக்கே தெரியும். சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் ஆற்றுல மழை பெஞ்சு நல்லா தண்ணி போயிட்டு நிறைய தண்ணி போச்சு மக்களே. இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து சமைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். தண்ணி போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பாக செய்யலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்க்கலாம். சிந்தாமணி சிக்கன் செய்ய போகிறோம். சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அடுப்பத்தை வச்சுக்கணும். அடுப்பத்தை வச்சுக்கலாம் மக்கள். இந்த சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்கு நிறைய பொருள்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாதிரி பண்ணுவாங்க மக்களே. எங்கள் ஊர் ஸ்டைலில் இப்படி தான் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். சுத்தமான செக்கில் எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குது. மஞ்சத்தூள் வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் 1 கிலோ சிக்கன் சிந்தாமணி சிக்கன் செஞ்சிங்கன்னா 1/2 கிலோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வேணும். கூட வந்து கல் உப்பு வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த ஜாதி பூ, இந்த சமாச்சாரம் பிரியாணி போகிற சமாச்சாரம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுலாம். அது ஒரு ஆப்ஷன் தான். இதுக்கு மெயின் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், வர மிளகான்னு சொல்லுவாங்க. காஞ்ச மிளகாய்க்குள்ளே இருக்கிற விரையை பூரா எடுக்க போகிறோம். அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செய்யறது எப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். விதை எல்லாமே எடுத்துடுறோம் மக்களே. சிந்தாமணி சிக்கனுக்கு விதை கூட காரம் வேணுன்றத விதை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தனி மிளகாயில் பண்ணுறோம். அதனால் வந்து இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரம் நல்லா காஞ்சி போச்சு. முதல்ல நம்ம சுத்தமான செக்கில் ஆடணும். நல்லெண்ணெய் மக்களே. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் சிந்தாமணி சிக்கனுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். செக்கில் ஆடினா எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஒரு 2-3 ஏலக்காய் இது மட்டும் போட்டுக்கிறோம். போட்டாச்சு. சின்ன வெங்காயம். சிந்தாமணி சிக்கன்னாலே சின்ன வெங்காயம் தான். ஏன்னா உரிக்கிறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தயவு செஞ்சு வந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு லேட்டாலாம் பரவாயில்ல, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க. முடிஞ்சால் கட் பண்ணி போடுங்க, இல்லை முழுசாக கூட போட்டுக்கலாம். நான் முழுசாக தான் போடுறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிற மக்களே. கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் என்ன மாஸ்டர் அவன் தான் சில்லத்தனமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் போய் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிருக்கீங்க. குளிச்சிருந்தேன். அண்ணன் கூப்பிட்டான்னு சொன்னான். அவன் என்ன போக விட்டு அவன் குளிக்கிறான். சரி குளிக்க. இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு. சமைச்சிக்கிறேன். பிரியாணி செஞ்சுட்டீங்களா? அந்த தென்னை விட்டு நிற்கிறீங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிற மக்களே. கொஞ்சம் சீக்கிரமாக முழுசாக வெங்காயம் போட்டுருக்கோம். போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க. வெங்காயம் வந்து நம்ம மூசாக போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் இதாகும். கொஞ்சம் மஞ்சள் பொடி. கணபதினா சொல்லி கொடுக்குறாரு. வெங்காயம் வந்து முக்கால்வாசி வெந்து போச்சு. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா இருக்கிற விதையை பூரா எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண மிளகா போடுறோம். மிளகா வந்து 1 கிலோக்கு வந்து 15 மிளகா போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா 15 போட்டுக்கோங்க, இல்லை 20 கூட போட்டுக்கோங்க. காரம் கம்மியாகனா ஒரு 7-8 கூட போட்டுக்கோங்க. நம்ம வந்து மீடியமான காரம் பண்ணுறோம்.
இந்த நல்லெண்ணெய்க்கும் சின்ன வெங்காயத்துக்கும் இந்த மிளகாயம் போட்ட உடனே ஒரு அட்டகாசமான வாசனை வந்து பாருங்க. ஐயோ அதை பார்க்கும்போது இப்போ சாப்பாடு இருந்தால் அப்படியே வச்சு சாப்பிடலாம் போல சிக்கனை வைக்காமலே. அவ்வளோ ஒரு வாசனை மக்களை. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய்க்குன்னு ஒரு மனம் இருக்குது, வாசனை இருக்குது, ஒரு சுவை இருக்குது. அது வந்து அட்டகாசமாக நம்ம உணரலாம். கண்டிப்பாக நமக்கு தெரியும். வாசனை பார்த்தீங்கன்னா என்னாலே அப்படியே ஒரு மாதிரி சீக்கிரம் சாப்பிடணும் போல தோணும். மிளகா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கனை போடுறோம். நல்லா கிண்டுறோமா? நம்ம உப்பு வந்து கொஞ்சம் வதக்கும் போது வெங்காயம் மிளகா வதக்கும் போது கொஞ்சம் போட்டோம். இப்போ தேவையான திரும்ப உப்பு போட்டோம். நாம் வந்து சிந்தாமணிக்கு தண்ணி இப்போ ஊற்ற போகிறது கிடையாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கோம், நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் போட்டு இப்போ மூட போகிறோம். உப்பெல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மூடினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு பாயில் ஆகி போயிருக்கும், வெந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ மூடிடலாம். வாசனை கம்ம மூக்க தொலைக்குது. திறந்து பார்த்துடலாம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டரை விட சூப்பராக இருக்கும் மக்களே. நாங்கள் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா கடியில் அந்த ஆறு தாண்டி தான் எப்பவுமே ஸ்கூல் போவோம் சின்ன வயசில். அப்போ இந்த மாதிரி தண்ணி போகும்போது அந்த பள்ளம் தோண்டி வச்சிருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சுனா அப்படியே கலங்கி போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். அப்படி தண்ணியில் அந்த மாதிரி தெளிஞ்சு போயிருக்கும். குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, பக்கத்தில் தண்ணி, இந்த பக்கம் தண்ணி. இங்கே தண்ணியே இல்லாமல் தோணுனே அப்படி அவ்வளோ ஃபில்டர் ஆகி வருது. நம்ம ஒரு ஃபில்டர் 2 ஃபில்டர் லட்சக்கணக்கான ஃபில்டர் ஆகி வருது. அப்படியே லேயராக ஃபில்டர் ஆகி வருது. தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலே இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். இந்த சுவையில சத்தியமாக நீங்கள் அனுபவிக்க முடியாது. இது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆற்றுல ஊற்றி தோண்டி தண்ணி குடிச்சு தண்ணி எப்படா இருக்கும் தமிழ் மினரல் வாட்டரே தோக்கடிக்கும். அப்படியாடா? இந்த கறியில் வந்து நம்ம ஆயில் மட்டும்தான் ஊற்றிருக்கோம், சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கோம். அதுவே போதும். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி அப்படி தெளிச்சிக்கிற மக்கள். எங்கள் ஊர் ஆற்றுல ஊற்றுல எடுத்த தண்ணி அவ்வளோதான், போதும். இன்னும் 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாலாம் இருக்காது. ஆனால் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாதத்தை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் மக்களே. சிந்தாமணி சிக்கன் 5 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த நல்லெண்ணெய் வாசனையும் மாஸ்டர் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயமும் அட்டகாசமாக வேற லெவலில் இருக்கு மக்களே. சிந்தாமணி சிக்கன் அட்டகாசமாக ரெடி ஆகி போச்சு. அப்படியே சுட சுட சாதத்தை வடித்து கிள்ளி போட்ட சாம்பாரோ இல்லை ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டு காரக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு இதை தவிர்த்து எது செஞ்சாலும் இதை ஒரு எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் மக்களே. உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்போ இறக்கிடலாம். அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்ரிஷன் டைரி. உலகத்திலே ரொம்ப பெரிய பணக்காரன் யாருன்னா நோய் நொடி இல்லாமல் வாழறவன் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும்னா இந்த செக்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூட்ரிஷனிஸ்ட் ரம்யா ஒரு மனுஷன் எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் அவன் சாப்பிடணும், எப்படி தன்னைத்தானே அவன் பாதுகாத்துக்கணும்னு சொல்லி நிறைய டிப்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது வீட் கிராஸில் இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தான். இன்ஃபேக்ட் இந்த வீட் கிராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லலாம். குறிப்பாக இதில் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ,
அயன், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளூட்டாதயோன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோன்னா இப்போ இந்த வீட் கிராஸ்க்கு அந்த பச்சை நிறத்தை தரக்கூடிய அந்த குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அதுவுமே அதிக அளவில் இருக்குது. அண்ட் இந்த குளோரோஃபில்னால நம்மளோட உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது. இப்போ கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். இது ஏன் நம்மளோட உடலுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில ஹார்மோன்ஸ் இந்த பைல் இதெல்லாம் செக்ரேட் பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரால் தேவை. அதே சமயம் அந்த கொலஸ்ட்ரால் நார்மலை விடவும் ரொம்ப அதிகமாக ஆயிட்டு இருந்தது அப்படின்னாக்க அதனாலேயே என்ன ஆகும்னா இப்போ இந்த ரத்த ஓட்டம் வந்து தடைப்படலாம். ஸோ அப்படி இந்த பிளட் ஃப்ளோ வந்து பிளாக் ஆச்சு அப்படின்னா அதனால நமக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வீட் கிராஸில் இருக்கக்கூடிய நிறைய விதமான நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்கிறதுக்கு உதவுது. இது இல்லாமல் ஒரு சில அனிமல் ஸ்டடீஸ் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வீட் கிராஸில் இருக்கக்கூடிய இந்த ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட்னால ஒரு சில கேன்சர்ஸை கூட நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போட நம்ம பிளட் சுகர்ஸ். ஸோ பிளட் சுகர்ஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப ஹையில் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னாக்க அதுவே நாளடைவில் நம்மளோட நரம்பு, கண், மற்ற உறுப்புகளையும் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த விதத்தில் வீட் கிராஸில் இருக்கக்கூடிய பல விதமான அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அல்சர் அண்ட் ரெக்டல் ப்ளீடிங் இருக்கிற மக்களை வந்து அந்த ஸ்டடியில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மாதத்துக்கு வந்து அவங்களுக்கு இந்த வீட் கிராஸ் ஜூஸ் வந்து கொடுத்துட்டு வந்து அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீட் கிராஸ் ஜூஸ் எடுத்துக்கிறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நிறைய இன்ஃப்ளமேஷனை தடுக்குது. இந்த அல்சர், அந்த ரெக்டல் ப்ளீடிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் உருவாகக்கூடிய அந்த சிம்டம்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரிலீஃப் கொடுத்துருக்கு அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீட் கிராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கூட கிடைக்கும். ஸோ இதை வந்து சாலட் இல்லை ஸ்மூதிஸில் ஆட் பண்ணலாம், இல்லை வீட் கிராஸ் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதை ப்ராப்பராக டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருந்தது இல்லை சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது சேஃப். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்த இந்த டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். அடுப்பங்கரையோட அடுத்த செக்மெண்ட் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது விஐபி கிச்சன். விஐபி கிச்சனில் இன்னைக்கு வந்திருக்க நம்மளோட விஐபி ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்காங்க. கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்த்துடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் அடுப்பங்கரை. நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு கேட்டீங்கன்னா வேடந்தாங்கல். இந்த வேடந்தாங்கலோட அளவு, அதாவது எவ்வளோ பெரிய இடம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 73 ஏக்கர் பரப்பளவு தான் இந்த வேடந்தாங்கல். அதில் பர்டிகுலராக ஆஸ்திரேலியா, கனடா, அப்புறம் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து நிறைய பறவைகள் வரும். அது மட்டும் இல்லை, இங்கே வர பறவைகள் எல்லாமே வந்து இங்கேயே தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் வேடந்தாங்கல் வாங்க. இன்றைக்கி ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். வாங்க. இப்போ இந்த வேடந்தாங்கல்ல வந்து பரவலாம் பார்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரி சிக்கன் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிற சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த டிஷ்ஷோட பேர் என்னங்கன்னா கோழி கறி பெரட்டல். கறி பெரட்டல்னால் நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி வெங்காயம், தக்காளி, தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கறி பெரட்டல் பண்ணக்கூடாது. வெறும் வெங்காயம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை போட்டு மசாலாவில் குக் பண்ணுறது தான் கறி பெரட்டல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ரிப்பரேஷனுக்கு சோம்பு தாளிப்பு. நீங்கள் சின்ன குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வெறும் சோம்பு மட்டும் போடலாம். இதே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டினா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் தாளிப்பை போட்ட பிறகு பூண்டு போடணும். இதுக்கு பிறகு இந்த முழு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயத்தை முழுசாக நம்ம போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் ஒரு 6லேருந்து 8 காஞ்ச மிளகாய். என்னடா இவ்வளோ காஞ்ச மிளகாய் போடுறோன்னு நினைக்க வேண்டாம். இந்த காஞ்ச மிளகாயில் நீங்கள் விதையை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு காரம் அளவு கம்மியாக இருக்கும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு இதுக்கப்புறம் சிக்கனை போட்டு அப்படியே பெரட்டி மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். மசாலா பேசிக்காக யூஸ் பண்ணுற மசாலா தான் தனியாத்தூள், மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், உப்பு. இதில் வந்து மிளகாய் பவுடர் அதிகமாக போடுவோம், தனியா பவுடர் ரொம்ப கம்மியாக போடுவோம். எப்பவுமே ஒரு சவுத் இந்தியன் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தனியாக தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து காஞ்ச மிளகாய்
அதிகமாக போட்டிருப்போம், அதே டைமில் மிளகாய் பவுடர் அதிகமாக போட்டிருப்போம். ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க இதுனா பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பள்ளிப்பாளையம் சிக்கனில் வந்து பவுடர் மசாலா போடவே மாட்டாங்க. கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு அப்படியே சிக்கனை போட்டு குக் பண்ணுறது தான் பள்ளிப்பாளையம் சிக்கன். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம தேங்காவை போட போகிறதில்ல, அதே டைமில் வந்து பவுடர் மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் அப்படியே போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த சிக்கன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஃபேட் போடுங்க. ஏன்னா இதில் தக்காளி யூஸ் பண்ணுறதில்ல. ஃபேட்னா இங்கே பாருங்கள், இந்த கொழுப்பு இருக்குல்ல, இந்த கொழுப்பு நீங்கள் அப்படியே சிக்கனோட போட்டு குக் பண்ணணும். நிறைய பேர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் சிக்கன் பீஸ் போடுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொழுப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி போடாமல் வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கொழுப்பு இருக்கணும். அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். இப்போது இந்த சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு அப்படியே பிரட்டுங்க. இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போடுறோம். மிளகாய் பவுடர் இது வந்து 1 டீஸ்பூன் அளவில் நான் போடுறேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது 2வது டீஸ்பூன், 3வது டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தனியா பவுடர் 1 1/2 டீஸ்பூன், மொத்தம் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இதோட மஞ்சத்தூள் அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. அவ்வளோதான். இதை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பெரட்டி குக் பண்ணுறோம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். இதெல்லாம் மிளகாத்தூளும் தனியாத்தூள் போட்டு வீட்டில் பண்ணதே இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த டைமில் தேங்காய் பால் ஃபைனலாக கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காரத்தை கம்மி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும், அதாவது 30% அளவுக்கு சிக்கன் வேகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சிக்கன் நல்லா வேக போகிறோம். இப்போது இந்த சிக்கன் நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி போடுங்க. அதிகமான தண்ணி வேண்டாம், ஏன்னா சிக்கன் குக் பண்ண வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த சிக்கன் நல்லா வேக விடுங்க. அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை. நம்ம பூண்டு வந்து முழுசாக தாளிப்பில் போட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் ப்ரிப்பரேஷன் அப்படி கம்ப்ளீட் பண்ணுறது தான் முக்கியம். ஏன் கேட்டால் அந்த இஞ்சி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெஜிடபிள்ஸ், அந்த ஸ்ட்ராங்கான வெஜிடபிள்ஸ் போட்டால் அந்த டேஸ்ட் மாறும். காஞ்ச மிளகாவோட அந்த உண்மையான அந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்காது. அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் வெறும் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் சாப்பிடும்போது நிறைய பேர் பழைய சோறு சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் அப்படிலாம் மோர் மிளகாய் போட்டு சாப்பிடுவீங்களே. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து பழைய சோட சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அப்படி இல்லைனா கிள்ளி போட்ட சாம்பார், ரசம், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனோட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ப்ரிப்பரேஷன் அது. இப்போது இந்த சிக்கன் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகு பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த மிளகுத்தூள் வந்து அதிகமாக போடாது, சும்மா லைட்டாக பிஞ்ச் போடுறோம். அதாவது பேச்சுக்காக கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போ பார்த்தீங்களா, இந்த கறி பரட்டல், கோழி கறி பரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா சுக்கா ஸ்டைலாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிடும்போது ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் ஜூஸியாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ரெடியாக ஆன பிறகு கொஞ்சம் லைட்டாக அந்த சாஸ் கீழே இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் அப்படி மேலே போட்டு மிளகு போடுற அப்படி நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக பேச்சுக்காக அப்படி மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ரெடி. இந்த இடத்துல 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் லைட்டாக நெய் போடலாம். மூடி போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு அருமையான கோழி கறி பரட்டல் ரெடி. இதே மாதிரி அடுத்த வாரம் புது மக்கள், புது இடம், புது ரெசிபி, புது எக்ஸ்பீரியன்ஸ் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடுப்பது உங்கள் சப்தினா. See you, bye, take care. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்த எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு கிச்சன் குயின் இல்லைனா வந்து டீன் கிச்சனில் வந்து சமைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள். கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருதா, அந்த நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், ஃபோட்டோகிராஃப் அண்ட் இந்த நிகழ்ச்சியில் வந்து என்ன ரெசிபி குக் பண்ண போறீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணால் போதும். நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு நான் எபிசோட்ஸ் ஃபுல்லாக பார்க்கலங்க, ரெசிபிஸை மிஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்பட்டீங்கன்னா அந்த கவலையை விட்டுருங்க. நம்ம ஜெயா டிவியோட யூடியூப் பேஜில் எல்லா ரெசிபீஸும் நாங்கள் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு கிளம்பிட்டு மீண்டும் எக்கச்சக்கமான ரெசிபீஸோட அடுத்த செக்மெண்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye-bye from Preeti Suresh.
இது தூய பால் நற்குணங்கள் அடங்கிய மில்கி மிஸ் பன்னீர் மற்றும் மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் அடுப்பங்கரை. அசோசியேட் ஸ்பான்சர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. பாய்.